ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஏவம் தாவத் ப்ராக்ருத ப்ரக்ஷ்யாந்தே ப்ராஹ்மே கல்பே ஹ்யாதி மே லப்த ஜன்மா பிரம்மா பூயஸ்த்வத்த ஏவாப்யவேதான் சிருஷ்டிம் சக்ரே பூர்வகல்போபமானாம். இந்த ஒன்றாவது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறார் குருவாயூரப்பனை பார்த்து, ஓ குருவாயூரப்பா, பிரளயத்தின் முடிவில் முதல் பிரம்மகல்பம் தோன்றியது. இதிலிருந்து பிரம்மதேவர் தோன்றி மறுபடியும் உன்னிடமிருந்து வேதங்களை பெற்றாரல்லவா. பிறகு பிரம்மதேவர் படைப்பு தொழிலையும் செய்தார். சரிதானே குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார். சோயம் சதுர்யுகசஹஸ்ரமிதான்யஹானி तावन्मिताश्चरजनीर्बहुशो निनाय नित्रात्यसौ त्वयि निलीय समं स्वसृष्टैर्नैमित्तिकप्रलयमाहुर् अतोऽस्य रात्रिम्. இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, 1000 சதுர்யுகங்கள் ஒரு பகல், 1000 சதுர்யுகங்கள் ஒரு இரவு என்று இப்படி பல தடவை பிரம்மதேவர் கழித்தார். பிறகு படைத்த ஜீவர்களுடன் உன்னிடமே ஒன்றி உறங்கினார். ஆகவே பிரம்மாவின் இரவை நைமித்திக பிரளயம் என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள்னு சொல்றார். அஸ்மாத்ருஷாம் புனரஹர்முக துல்யாம் சிருஷ்டிம் கரோத்யனுதினம் சபவத் பிரசாதாத் प्राग्ब्रह्मकल्पजनुषां च परायुषां तु सुप्तप्रबोधनसमास्ति तदा विसृष्टिः. இந்த மூணாவது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிரம்மதேவர் பகலில் படைப்பு தொழில்களை செய்து இரவில் உன்னிடம் ஒன்றி தூங்கிவிடுவார். பகல் பிரம்மாவுக்கு 1000 சதுர்யுகம், இரவு பிரம்மாவுக்கு 1000 சதுர்யுகம், இப்படி 360 தினங்கள் கொண்டதாகும் நைமித்திக பிரளயம்னு கூறுகிறார். பஞ்சாஷதப்தமதுனா ஸ்வயயோர்த்தரூபமேகம் பரார்த்தமதிவ்ருத்ய ஹி வர்த்ததேசௌ தத்ராந்த்யராத்ரிஜனிதான் கதயாமி பூமன் பశ్చాத்தினாவதரணே ச பவத் விலாசான். நாலாவது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிரம்மதேவன் இப்படி தன் ஆயுளின் 50 வருடங்கள் கழித்து விட்டார். 50 வருடங்கள் என்பது பிரம்மாவின் சதுர்யுக காலங்களின் கணக்கு. இது ஒரு பரார்த்த காலம் எனப்படும். இந்த பரார்த்தத்தில் கடந்த கடைசி இரவில் நிகழ்ந்தவை தொடர்ந்து வந்த மறுநாள் காலை நிகழ்ந்த உன் லீலா வினோதங்களை பட்டதிரி சொல்றேன்னு சொல்லி சொல்ல போறார். தினாபசானேத சரோஜயோனி சுஷுப்தி காமஸ்த்வயி சந்நிலியே ஜகந்தி ஜத்வஜ்ஜடரம் சமீயுஸ் ததேதமே கார்ணவமாச விஸ்வம். இந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, தாமரை மலரில் தோன்றிய பிரம்மதேவர் பகலில் முடிவில் உறங்க விரும்பி உன்னிடத்தில் ஒன்றினார். அப்பொழுது 3 உலகங்களும் உன் வயிற்றில் ஒடுங்க இந்த உலகம் முழுவதும் ஒரு பெருங்கடலாக ஆயிற்று. எல்லாம் ஜலமயமாக இருந்ததுன்னு பட்டதிரி சொல்றார். தவைவ வேஷே பணிராஜசேஷே ஜலைகசேஷே புவனே ஸ்மசேஷே ஆனந்த சாந்திரானுபவஸ்வரூப ஸ்வயோக நித்ரா பரிமுத்ரிதாத்மா. இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிரளய காலத்தில் எல்லாமே ஜலமயமாக இருக்கும். சச்சிதானந்தமே உருக்கொண்ட நீ பாம்பனையின் மீது யோக நித்ரை கொண்டிருந்தாய் என்று கூறுகிறார். காலாக்யசக்திம் பிரளயாவசானே பிரபோதயேத்யாதிஷதா கிலாதௌ த்வயா பிரசுப்தம் பரிசுப்தசக்தி விரஜேன தத்ரா கில ஜீவதாம்னா. இந்த 7வது ஸ்லோகத்தில்
பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ பிரளய காலத்தில் தூங்கும்போது எல்லா சக்திகளும் உன்னிடத்தில் அடங்கி இருந்தன. இதில் காலரூபம் என்ற சக்தியும் ஒன்றாகும். பிரளய முடிவில் இந்த சக்தியை தன்னை எழுப்பும்படி கட்டளையிட்டிருந்தாய். இப்படி கட்டளையிட்டு ஆதிசேஷனின் மீது உறங்கினாய் தானே என்று பட்டதிரி கேட்க, ஸ்ரீ குருவாயூரப்பனும் ஆமாம் என்று தலையசைத்து அங்கீகரித்தார். சதுர்யுகாணாம் ச சஹஸ்ரமேவம் த்வயி பிரசுப்தே புனரத்விதீயே காலாக்ய சக்தி பிரதம பிரபுத்தா பிராபோதயத்வாம் கில விஸ்வநாத. இந்த 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இப்படி 1000 சதுர்யுகங்கள் நீ உறங்கினாய். 1000 சதுர்யுகங்கள் உனக்கு இரவு. இச்சமயம் உன் சக்தியான காலம் உன்னை மறுபடியும் விழிக்கச் செய்தது என பட்டதிரி கேட்க, ஸ்ரீ குருவாயூரப்பனும் ஆமாம் என்று அங்கீகரித்தார். விபுத்ய சத்வம் ஜலகர்ப்பஷாயின் விலோக்ய லோகான் அகிலான் பிரளீனான் தேஷ்வேவ சூஷ்மாத்மதயா நிஜாந்த ஸ்திதேஷு விஸ்வேஷு ததாத திருஷ்டின். இந்த 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிரளய காலத்தில் ஜலத்தின் நடுவில் பள்ளி கொண்டிருந்தவனே, நீ எழுந்து தங்கள் உள்ளே இருக்கும் ஒடுங்கிய உலகங்கள் அனைத்தையும் கண்டாய். சூஷ்மமான இந்த பிரபஞ்சங்களை நீ பார்த்தாய் என பட்டதிரி கேட்க, ஸ்ரீ குருவாயூரப்பனும் ஆமாம் என்று அங்கீகரித்தார். ததஸ்வதீயாதயினா பிரந்திரா துதஞ்சிதம் கிஞ்சன திவ்ய பத்மம் நிலீன நிசேஷ பதார்த்தமாலா சம்ஷேபரூபம் முகுளாயமானம். இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ உள்ளே அடங்கியுள்ள சமஸ்த உலகங்களை பார்த்தீர்கள். உடன் உன் நாபியிலிருந்து ஒரு திவ்யமான தாமரை மொட்டு உண்டாயிற்று. இந்த தாமரை மொட்டில் எல்லா வேண்டிய சாதனங்களும் சூஷ்மமாய் அடங்கி இருந்தன. இந்த தாமரை மொட்டுதான் எல்லா உலகங்களாக ஆகப் போகின்றதுன்னு பட்டதிரி சொல்கிறார். ததே ததம்போருஹ குட்மளம் தே கலேபராத்தோய பதே பிரரூடம் பஹிர்நிரீதம் பரிதஸ்புரத் ஸ்புரத்பிஹி ஸ்வதாமபிர்த்வாந்தமலம் யக்ருந்தத். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், இந்த 11வது ஸ்லோகத்தில், ஓ குருவாயூரப்பா, உன் சரீரத்தில் இருந்து வந்த தாமரை மொட்டு ஜலத்தில் உண்டானது. இது பெரிதாய் எங்கும் பரவியது. பிரளய காலத்தில் இது இருட்டை போக்கின என்று. சம்புல்லபத்ரே நிதராம் விசித்ரே தஸ்மின் பவத்பீயத்ருதே சரோஜே சபத்மஜன்மா விதிராவிராசீத் ஸ்வயம் பிரபுத்தா கில வேதராசிஹி. இந்த 12வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இந்த தாமரை மலர் நன்கு மலர்ந்தது. மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த தாமரை மலரிலிருந்து பிரம்மதேவர் உண்டானார். அதனால் இவருக்கு பத்மஜன் என்ற பெயரும் உண்டாயிற்று. இந்த பிரம்மதேவர் தாமாகவே அனைத்து வேதங்களையும் அறிந்தவராக தோன்றினார். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். அஸ்மின் பராத்மன் அனுபாத்மகல்பே त्वमित्थमुत्थापित पद्मयोनिः अनन्दभूमामरोगरासिं निरुन्ति मातालय वासविष्णु. सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द. இந்த 13வது ஸ்லோகம் ரொம்ப சிறந்த ஸ்லோகம். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பரமாத்மாவான விஷ்ணுவே, இந்த பாத்ம கல்பத்தில் பிரம்மதேவரை நீங்கள் படைத்தீர்கள். நீங்கள் அளவற்ற பெருமைகள் கொண்ட நீங்கள் என் எல்லா ரோகங்களையும் போக்கி அருள வேண்டும் என்று பட்டதிரி வேண்ட ஸ்ரீ குருவாயூரப்பனும் அப்படியே என்று அங்கீகரித்தார். இந்த 13வது ஸ்லோகம் மிகச் சிறப்பு வாய்ந்தது. பரமேஸ்வர வடிவமான சாக்ஷாத் மகா பெரியவா சொல்லியிருக்கார். இந்த 13வது ஸ்லோகத்தை தினமும் படித்தால் எல்லா ரோகங்களும் விலகும்னு சொல்லியிருக்கிறார்.
ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.